Hello guys, welcome back in this video. So இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ESP32 and OLED display ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி ஒரு பிட்காயினோட லைவ் மார்க்கெட்டோட டேட்டாவை நம்ம ஷோ பண்ண போறோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளா இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் கனெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சிம்பிளா இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ இதுல வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகேவா, ஒரு டிஃபிகல்ட் மாதிரி கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா SDA அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 21 போர்ட்ல கனெக்ட் பண்ணணும். அண்ட் SCL கொண்டு போயிட்டு 22 அண்ட் மிச்சம் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அல்டர்னேட்டிவா அதுக்கு இருக்கக்கூடிய அதே கனெக்ஷன்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். VCC நார்மலா எல்லாருமே அதோட வோல்டேஜ்ல கனெக்ட் பண்ணும். ஓகேவா, 3 வோல்ட் அப்படின்னா 3 வோல்ட், 5 வோல்ட் அப்படின்னா 5 வோல்ட். ஸோ ESP32 ஜஸ்ட் 3.3 வோல்ட் தான் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதோட கிரவுண்ட் கொண்டு போய் நம்ம நேராக கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சிம்பிளா நம்ம வந்து அதோட கனெக்ஷனை முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதோட கோடை பார்க்க போறோம். ஓகேவா, இந்த கோட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே பிட்காயினோட வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து பார்க்கணும். ஓகேவா, பிட்காயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிட்காயின்ஸ் இருக்கு. ஓகேவா, சோ அதுல வந்து ஒரு டைப் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை மென்ஷன் பண்ணிட்டு நீங்க ஒரே பிட்காயின், அதாவது பிட்காயின் ஃபர்ஸ்ட் பிட்காயின் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. சோ அந்த பிட்காயினோட வேல்யூவை இது காட்டும். ஓகேவா, லைவா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி ஷோ பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கோட் நான் டீடைலா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு இன்க்ளூட் பண்ணிருக்காங்கல்ல. சோ இந்த ரெண்டு இன்க்ளூட் மெயினா இதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா OLED டிஸ்பிளே ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேவா, சோ OLED டிஸ்பிளேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம் டேட்டாஸ் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு சம் லைப்ரரிஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா, சோ அந்த லைப்ரரிஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு லைப்ரரிஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது லைப்ரரியில அடாப்ரூட் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா SSD 1306 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஒரு OLED இருக்குல்ல, சோ இதோட மாடல் பாருங்க SSD 1306. ஜஸ்ட் வந்து வேற ஒண்ணுமே இல்ல, அதோட மாடல் நேம் மட்டும் தான் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ இத போக நீங்க வேற ஏதாவது LEDs யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட மாடல் நேம் ஜஸ்ட் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே கிடைக்கும். ஓகேவா, ஜஸ்ட் அந்த நேம் படி நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட இன்டர்நெட், அதாவது ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் இன்டர்நெட் நம்ம இதுல கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட டேட்டாவை API மூலியமா எடுத்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். கரெக்டா, சோ அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா என்னோட வைஃபை நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் சிம்பிள் வைஃபை நேம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னோட மொபைல் ஹாட்ஸ்பாட்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா, ஜஸ்ட் நான் வந்து ப்ராட்பேண்ட்லயோ வேற எதுவும் மோடம்லயே நான் கனெக்ட் பண்ணல. ஜஸ்ட் என்னோட மொபைல் ஹாட்ஸ்பாட் தான். அதுக்கு ஒரு சின்ன செட்டிங்ஸ் இருக்கு. ஓகேவா, மொபைல் ஹாட்ஸ்பாட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 5 GHz அப்படிங்கிற மாதிரி ஸ்பீட் கேட்கும். ஓகேவா, நீங்க வந்து 2.4 GHz மாத்திட்டு நீங்க இந்த கனெக்ஷன் மேக் பண்ணுங்க. ஓகேவா, சோ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா அந்த API யோட URL. ஓகேவா, ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதோட ஒரு JSON ஃபைல் மாதிரி கொண்டு வந்து காட்டும். ஓகேவா, ஜஸ்ட் வந்து வேற ஒண்ணுமே இல்ல. சோ இது என்னன்னா நம்மளோட டேட்டா இப்போ லோட் ஆன டேட்டா வந்து இது காட்டுது. ஓகேவா, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ, அதாவது அந்த பிட்காயினோட வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது ஷோ பண்ணுது. ஓகேவா, சோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஜஸ்ட் OLED-யோட ஜஸ்ட் செட்டிங்ஸ். ஓகேவா, இது வந்து பேசிக் செட்டிங்ஸ் தான். இதை வந்து பெருசு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஹைட் அண்ட் விட்த் மட்டும் தான் இதில் மென்ஷன் பண்ணிக்க போறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஜஸ்ட் ஒரு செட்டப் கோட். ஓகேவா, அதாவது பிகினிங் ஸ்டேஜ்ல நம்மளோட கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். அதாவது பிகினிங்ல பாத்தீங்க அப்படின்னா வைஃபை கனெக்ட் ஆகணும் அண்ட் நம்மளோட OLED-ல எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரை நம்ம ஷோ பண்ணும். ஓகேவா, அந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இனிஷியலைசிங் பாத்தீங்க அப்படியே கொடுத்துருப்பாங்க. இனிஷியலைசிங் OLED டிஸ்பிளே அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிங் வைஃபை. ஓகேவா, இந்த ரெண்டு விஷயம் தான் இங்க நடக்கும். ஓகேவா, அதாவது பேசிக் திங் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க நடக்கும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மெயின் திங். ஓகேவா, என்னன்னா திரும்ப நம்மளுக்கு வந்து லூப் ஆயிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு டேட்டா வந்து பிட்காயினோட வேல்யூ வந்து ஸ்டேபிளா அப்படியே இருக்க போறது இல்ல. ஓகேவா, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகேவா, டைனாமிக் டேட்டாவா அது மாறிட்டே இருக்க போகுது. சோ அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு டைம் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து மாறும் போது அதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதை நம்மளுக்கு ஷோ பண்ணும்ல. கரெக்டா, சோ அதுக்காக தான் மெயினா நம்ம லூப் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இது வைஃபையோட ஸ்டேட்டஸ், ஜஸ்ட் வந்து இது தேவையில்லை. ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் API வந்து கால் பண்ணிருக்காங்க, மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஜேசனோட டாக்குமெண்டேஷன்ஸ். ஓகேவா, ஜஸ்ட் அந்த பிட் இது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, பிட்காயின் பிளஸ் அதோட வேல்யூ அண்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் பிட்காயின்ஸோட வேல்யூஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இங்க நான் வந்து ஜஸ்ட் இங்க நான் யூஸ் பண்ணிருக்கிறது சிங்கிள் பிட்காயினோட வேல்யூ. ஸோ ஓகேவா, மல்டிபிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் அடுத்து சொல்றேன். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து சிங்கிளா ஒரே பிட்காயினோட வேல்யூ மட்டும் எப்படி நம்ம ட்ராக் பண்றது அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பாருங்க இது வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஏரியால அந்த HTTP அப்படிங்கிற
அந்த ரெக்வஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கிளைண்ட் ரெக்வஸ்ட், ஸோ அது மூலியமா அந்த ஏபிஐ கால் பண்ணி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் மேக் பண்றோம். ஸோ அந்த கெட் ஃபங்க்ஷன் தெரியும்ல, ஸோ சம் டேட்டாஸ் அங்க இருந்து கால் பண்ணி எடுக்கிறது தான் கெட் ஃபங்க்ஷன். ஸோ ஓகே, இப்போ நம்ம அங்க இருந்து ஒரு டேட்டாவை எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்து யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா, ஒரு டேட்டாவை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது கரெக்டா ப்ராப்பரா டிஸ்பிளே பண்ணா மட்டும்தான் ஒரு யூசரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதோட யூஎஸ்டி வந்து இவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு அண்ட் இதோட நேம் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஒரு யூசரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இது எதோட டேட்டா அண்ட் இது என்ன அப்படிங்கறதே அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா இங்க வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளியர் டிஸ்பிளே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மெயினா எதுக்காக அப்படின்னா புதுசா நம்மளுக்கு ஒவ்வொரு டேட்டா லோட் ஆகும்போது பழைய டேட்டாவை கிளியர் பண்ணிடணும். ஓகேவா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய டேட்டாவை கிளியர் பண்ணிட்டே வந்தா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எப்படி சொல்றது டேட்டாவும் பாத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகும். அதாவது நம்மளோட இஎஸ்பியோட டேட்டாவும் சேவ் ஆகும், ஓவர்லோட் கொடுக்க முடியாது. கரெக்டா, ஸோ அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரீவியஸா இருக்கக்கூடிய டேட்டாவை கிளியர் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட டெக்ஸ்ட் சைஸ் அண்ட் கலர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது பாத்தீங்க அப்படின்னா ஷோ பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ அண்ட் இதோட பிட்காயினோட பிரைஸ். ஓகேவா, சம்திங் வந்து நார்மலா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்க பாருங்க லைவ் பிட்காயினோட மார்க்கெட், அதாவது பிட்காயினோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி பிட்காயினோட லிங்க் டு லைவ் பிட்காயின் மார்க்கெட், அதாவது நம்ம ஒரு லிங்க் கொடுத்தோம்ல, ஸோ லைவா பிட்காயினோட வேல்யூ ஷோ பண்றதுக்காக நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ணிருக்கோம். கரெக்டா, ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இது வந்து அவங்களோட அபிஷியல் சைட்டோட லிங்க்குமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி ரன் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு எரர் மெசேஜ் ஷோ பண்ணும். ஸோ நம்ம இது மூலியமா இங்க நம்மளுக்கு எந்த டேட்டா ரன் ஆகல அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரன் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த HTTPயோட ரெக்வஸ்ட் வந்து எண்ட் ஆகும். ஸோ எண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா 60,000 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு 60,000க்கும் அதாவது ஒவ்வொரு 6 செகண்ட்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 60 செகண்ட்ஸ். ஓகேவா, ஒவ்வொரு அதாவது 1 மினிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு 60 செகண்ட்ஸ்க்குமே நம்மளுக்கு டேட்டா ரிஃப்ரெஷ் ஆகும். அதாவது ஒவ்வொரு 1 மினிட்டுக்குமே நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இது இன்னுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 2 மினிட்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் வந்து 1,20,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் சிம்பிள் திங் தான். ஸோ நீங்களே இதை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மாடிஃபை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறது இப்ப நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் வந்து வேற எந்த கோடுமே இதுல சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஓகேவா, ஜஸ்ட் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நம்ம அங்க ஆட் பண்ண மாதிரி இதோட இத்திரியம் பிரைஸ், அதாவது இது வந்து ஜஸ்ட் ஒரு நேம், வேரியபிள் நேம் மாதிரி தான். ஸோ ஃப்ளோட்டிங் வேல்யூல அதோட நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட் வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுல நீங்க அதோட நேம் கொடுத்துட்டு அதோட டேட்டா, அதாவது நீங்க இதை எந்த மாதிரி நேம்ல ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் எந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் ஷோ பண்ண போறீங்க அப்படிங்கறது மட்டும் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிற மாதிரி அதே டேட்டாவில இந்த லைன்ஸ் 3 லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை மட்டுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அது வந்து ஷோ பண்ணும். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது சொல்றேன். ஜஸ்ட் இங்க பாருங்க, லாஸ்டா 3 அந்த கடைசியா நம்ம ஆட் பண்ணோம்ல அந்த 3 பிட்காயின்ஸோட வேல்யூஸை மட்டும் கமான்னு கொடுத்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட் சிம்பிள் திங். இதுக்கு போக உங்களுக்கு வேற ஏதாவது பிட்காயின் தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கமா கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் இப்ப பாருங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது இங்க பாருங்க. ஜஸ்ட் நீங்க இதுல அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க இருக்குல்ல சீரியல் மோட்டார், ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த போர்ட்ல கொடுக்கணும். ஓகேவா, 1152000. ஓகேவா, இந்த கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட டேட்டாவை நம்மளுக்கு இங்க லைவா பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகேவா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயினோட வேல்யூ இருக்கு அண்ட் எத்திரியம் வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஆட் பண்ண லைட் காயின் அப்படிங்கிற 3 வேல்யூமே இருக்கு. நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லாமே லைவா அதோட USD மதிப்பு, அதாவது வேல்யூவை நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா, ஜஸ்ட் சிம்பிள் திங். இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது, இன்னுமே அட்வான்ஸா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்லி தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் முக்கியமா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இது போக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இது மட்டும் இல்ல, இன்னுமே நிறைய அட்வான்ஸான IoT கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.